வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அது வந்து கிழக்க பார்த்த ஒரு வீடும் வடக்க பார்த்த ஒரு வீடும் நம்ம அமைச்சிருக்கோங்க. வாஸ்துபடி அமைச்சிருக்கிறோம், சாஸ்திரப்படி இருக்குது. அது வந்து நீள அகலம் பார்த்தீங்கன்னா 31 அடிக்கு 42 அடி. 31 சிவகடாட்சம் பெற்று வாழ்வார்கள், 42 லட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து ஒரு வீடு கிழக்க பார்த்தும் ஒரு வீடும் வடக்கு பார்த்தும் அமைச்சிருக்கோம். மாடிப்படி வந்து நம்ம அப்படியே நம்ம உள்ளே வந்து ஈசான மூலை வழியாக உள்ளே வந்து வாயு மூலை வழியாக ஏறி நம்ம உள்ளே வந்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வீடு வந்து கிழக்க பார்த்து இருக்குது. தலைவாசல் வந்து நம்ம வந்து ஈசான மூலையில் நம்ம அமைச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு ஜன்னல் அமைச்சிருக்கோங்க. அதே மாதிரி வடக்கு சுவரில் எல்லாமே வந்து ஒரு 4x4 வந்து விண்டோஸ் அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க. நல்லா வந்து வடக்கு சுவத்தில் எவ்வளோ ஜன்னல் இருக்கோ அவ்வளோவுக்கு நல்லது. அதே மாதிரி கிழக்கு சுவத்துலேயும் ஜன்னல் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த ஹால்லேருந்து அக்னி மூலையில் வந்து ஒரு 9:30க்கு ஏற்ற ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம். ஹால்லேருந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூம் பார்த்தோம்னாக்கா கன்னி மூலையில் வந்து 9:30க்கு 16 வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வாயு மூலையில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோங்க. டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5:30க்கு 7:45 டாய்லெட் கொடுத்துருக்கோங்க. இதுதான் பெட்ரூம் வந்து அதே மாதிரி வந்து கன்னி மூலையிலேயே நமக்கு வந்து பீரோ வைக்கிற மாதிரியான உண்டான ஒரு ப்ரொவிஷன். இந்த இடத்துலையே பீரோ வைக்கிற மாதிரியும், இந்த இடத்துல அதே மாதிரி கட்டில் வந்து உங்களுக்கு தெற்கு சோத்தை ஒட்டியே நம்ம அமைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இருக்குங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹால் வந்து 10க்கு 17.15 கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய ஈசான மூலையில் தான் நம்ம வந்து வாசல் வச்சுருக்கோம். இந்த வீடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்க பார்த்த வீடு. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வடக்க பார்த்த வீட்டிற்கு நம்ம உள்ளே போகிறோம். ஸோ ஒரு சின்ன இரும்பு கேட் நம்ம கொடுத்துருக்கோம். வாசல் வந்து அதே மாதிரி வந்து ஈசானத்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1BHK தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு 2BHK நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம உள்ளே வந்தோம்னா ஒரு 9:30க்கு 17 வந்து ஒரு நல்ல சைஸ் ஆஃப் த ஹால். அதுக்கப்புறம் ஹால்லேருந்தே டைரெக்டாக வந்து ஒரு 4:30க்கு 6 ஒரு டாய்லெட்டு. அப்புறம் இந்த ஹால்லேருந்து தென்பகுதியில் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து 9:30க்கு 10 9:30க்கு 10:45 2 பெட்ரூம்ஸ். அதில் வந்து கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூமுடைய வாயு மூலையில் டாய்லெட் வந்து 4:30க்கு 6 வந்து கொடுத்துருக்கோங்க. பேக் சைட் வென்டிலேஷன் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். நல்லா ஏர் சர்க்குலேஷனுக்காக எல்லாமே 3x4 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கிச்சன் வந்து 9:30க்கு 8 நம்ம கொடுத்துருக்கோம். டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா அக்னி மூலை சார்ந்தே 2 வீட்டுக்குமே அக்னி மூலையில் தான் இருக்கும். வெளியளவும் உங்களுக்கு சரியாக வந்துடும், உள்ளளவும் உங்களுக்கு சரியாக வந்துடும். அதாவது வெளியளவுங்கிறது இந்த 42 அடி நல்லா சாஸ்திரப்படி இருக்கணும். அதே மாதிரி வந்து உள்ளளவுகள் எல்லாமே வந்து அதே மாதிரி சாஸ்திரப்படி இருக்கணும். இந்த 31 வாஸ்துப்படி இருக்கும், உள்ளளவுகளும் வாஸ்துப்படி வந்துடும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் தாங்க. அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ராசிக்கு வேலை செய்யுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மேச ராசிக்கு வந்து அதே மாதிரி சிம்ம ராசி தனுசு ராசிக்கு கிழக்கு திசையும், வடக்கு வந்து உங்களுக்கு கடகராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் வடக்கு திசையும் நிச்சயமாக நல்லா இருக்குங்க. ஸோ இதில் மாதிரி நீங்கள் வந்து ஒரு அளவில் வீடு கட்டுறதா இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பிளான் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிழக்க பார்த்து வடக்க பார்த்தும் நம்ம வந்து ஒரு பிளான் நம்ம பார்த்தோம். இந்த பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நானே கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம பிளான் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் வாஸ்துபடி அமைக்கிறதுக்கும் நல்லா உபயோகரமாக. அதே மாதிரி வந்து ஜோதிடத்தில் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடம் நான் கலந்து சொல்கிறதுனால எந்தெந்த திசை நல்லா இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.